அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சர்க்கார் தலைமையிலே சர்க்கார் மண்டபத்திலே அனைவர்களும் கூடியிருக்கும் இந்த நேரத்தில் நம் அனைவர்களுடைய பிரார்த்தனையோடு ஹாரூன் ரஷீதுடைய திருமண நிகழ்வு நடந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எப்படியாவது 3ஆம் தேதி பள்ளப்பட்டிக்கு வர வேண்டும் என்று சர்க்கார் அவர்கள் கட்டளையிட்ட பொழுது அந்த 3ஆம் தேதி சிங்கப்பூரில் கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்ட காரணத்தினால் வர முடியாத சூழல் இருக்கு. வர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். நாங்கள் புறப்பட்டு காலையிலே சுபு தொழுவதற்கு பிறகு புறப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் துஆவிலே வந்து கலந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த திருமணத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நன்றியுரையாக என்னை சர்க்கார் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். அதோடு மணமக்களை வாழ்த்தியும் ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாற்று மத நண்பர்கள் எல்லாம் சகோதரர்கள் எல்லாம் இந்த வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பார்வை எனக்கு ஒரு ஆச்சரியமான பார்வையாக தெரிகிறது. என்னடா இது, நம்ம கல்யாணத்திலாம் மணமகளும் மணமகனும் ஒன்றாக வைத்துதானே மாந்திரிகம் சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த முஸ்லிம் மண விழாவிலே மணமகளை காணவில்லையே, மணமகன் மட்டும்தானே மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்பதை போன்று அவருடைய பார்வையில எனக்கு தொனி வருகிறது. அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த அளவிலே பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், சிப்பிக்கு மூடப்பட்ட முத்துக்களை போன்று அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள். எனவே பப்ளிக்கில் பெண்களை கொண்டு வருவதற்கு திருமணம் முடிப்பது வரை, இந்த நிமிஷம் வரை அந்த பெண்ணிடத்திலே முதலிலே கையெழுத்து வாங்குவார்கள். அடுத்துதான் மாப்பிள்ளிடத்திலே கையெழுத்து வாங்குவார்கள். ஏன் தெரியுமா? இஸ்லாத்திலே பெண்ணு இந்த சமயத்தில் வரக்கூட இன்னார் மாப்பிள்ளை இன்னார் பொண்ணுன்னு சொல்லி மண்டபத்திற்கு அழைத்து வந்ததற்கு பிறகு கூட எனக்கு இந்த மாப்பிள்ளை சரியில்லை, பிடிக்கவில்லை என்று சொல்லுவதற்கு கையெழுத்து போடுவதற்கு முன்பா அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது. கல்யாணத்தை தட்டுவதற்கு உரிமை இஸ்லாம் தந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இஸ்லாத்திலே பெண்களுக்கு உரிமை தந்திருக்கிறது. இந்த மஜ்லிஸிலே கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும் என்றால் அது அந்நிய ஆடவர்களோடு. ஏனென்று சொன்னால் அந்த பெண் இன்னும் யாருக்கும் இப்பொழுது ஹாரூன் ரஷீதுக்கு சொந்தமாகிவிட்டார். ஹாரூன் ரஷீதுக்கு சொந்தமாக்கப்பட்டு விட்டது என்று பப்ளிக்கு தெரிந்தவுடனே அதற்கு பிறகு அந்த பெண்ணை அழைத்து வந்து உட்கார வைப்பதிலே எந்த ஒரு மார்க்கம் நமக்கு தடை இல்லை. அதற்கு முன்பாக வரை இங்கே கொண்டு வருவதை இஸ்லாம் தடுத்திருக்கிற காலத்தில்தான் இங்கே பெண் வருவதில்லை. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து விடுவார்கள். அன்பு சகோதரர்களே, திருமணம் முடிக்கக்கூடிய ஹாரூன் ரஷீத் அந்த பெண்ணை இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தை தாண்டி சொர்க்க வரை அவர்கள் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும். திருவண்ணாமலை என்று சொல்லும் பொழுதே எனக்கு சேகனா அவர்கள் சொல்லும் பொழுது பத்ருதீனுடைய ஞாபகம் தான் எங்களுக்கு வரும். அவருடைய அன்னமகள் என்று சொல்லும் பொழுது மிகவும் பொருத்தமான முறையில் எல்லா முரீதுகளும் பெரியவர்களும் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸிலே நாம் கலந்து கொண்டால் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் நானும் வந்திருக்கிறேன். சர்க்கார் அவர்கள் இங்கே துவா செய்தார்கள். என்ன துவா செய்தார்கள் தெரியுமா? பிரார்த்தனை செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு தெரியும், இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு என்ன தெரியும் என்றால் அவ்வளவு தெரியாது என்பதற்காக சொல்கிறேன். நபிமார்கள் இந்த உலகத்திலே தூதுவர்கள், எத்தனை தூதுவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் இருந்தார்களோ அவரவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களோ அதுபோல யா அல்லாஹ் இந்த மணமக்களை நீ வாழ தௌஃபீக் செய்வாயாக என்றுதான் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், உண்மை விசுவாசிகள் இன்னும் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டோர்கள் சான்றோர்கள் நல்ல முறையிலே வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதுபோல இந்த மணமக்களையும் இறைவா வாழ செய்வாயா என்றுதான் அவர்கள் அரபியிலே பிரார்த்தனை செய்தார்கள். வேற ஒன்றுமில்லை அன்பு சகோதரிகளே. எனவே அன்பு சகோதரிகளே, திருமணம் முடிந்து விட்டாலே
அடுத்து உட்காருவது சாப்பாட்டு மண்டபம் தான். எல்லோருக்கும் சாப்பாட்டுடைய ஞாபகம் வந்துவிடும். அந்த நேரத்தில் நான் உங்களை உட்கார வைத்துக் கொண்டு நான் ரொம்ப பேசவில்லை, ஒன்றே ஒன்றை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். இங்கே திருமணம் முடிக்கக்கூடிய மணமகன் நாளை சொர்க்கத்திலே அந்த பெண்ணை, அதே பெண்ணை உங்களுக்கு மனைவியாக ஆக்கி தர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நீங்கள் இந்த உலகத்திலும் சரி வாழ்ந்து சொர்க்க வரை வாழ வேண்டும் என்று நீங்கள் உங்களை பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இப்படி வாழ்த்து விட்டு வெளியே போகும் பொழுது ஒருவர் கேட்டார் என்னிடத்தில், ஹஜ்ரத், இவருடைய தொல்லை அங்கேயுமா வர வேண்டும்? சொர்க்கத்திலேயாவது நிம்மதியா நான் போய் செல்லக்கூடாதா? இவங்க பிரச்சனை அங்கேயும் வரணுமா? அங்கேயுமா இவங்க நமக்கு மனைவி அப்படின்னு கேட்டார். அன்பு சகோதரர்களே, மனைவிமார்கள் தொல்லை கொடுக்கப்படுவது அல்ல. உன்னுடைய எல்லா விதமான இன்பம், துன்பம், சுகத்திலையும் சோதனையிலும் பங்கு பெறக்கூடிய ஒரு பங்காளியாக அந்த பெண்ணில் வருகிறார். எனவே உனக்கு ஒரு துன்பம் என்றால் அவள் அதை தாங்க முடியாது. நீ சாப்பிடாவிட்டால் அவள் சாப்பிட மாட்டாள். அன்பு சகோதரர்களே, இலக்கியத்திலே ஒரு கதை சொல்வார்கள். பாலைவனத்திலே 2 மான்கள் ஓடியதாம். 2 மான்கள், ஆண்மானும் பெண்மானும் ஓடியதாம். தாகம் எடுக்கிறது, தண்ணீர் கிடைக்கவில்லை. கடைசியில 2ம் ஓடுகிறது. ஒரு குட்டையை பார்க்கிறது, கொஞ்சோடு தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை பார்த்தவுடனே ஆண்மான் போய் வாய வைக்கிறது, பெண்மானும் போய் வாய வைக்கிறது. ஆனால் வாயைத்தான் வைக்கிறதே தவிர 2 பேரும் குடிக்கவில்லை. ஆண்மான் நினைக்கிறது தனக்கு மனைவியாக வரக்கூடிய பெண்மான் தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்மான் நினைக்கிறது. ஆனால் பெண்மான் நினைக்கிறது எனக்கு வரக்கூடிய கணவன் நல்ல தாகத்தை தீர்த்து கொள்ளட்டும் என்று குடிப்பதை போன்று பாவனை செய்கிறது. ஆனால் ஆண்மான் குடிக்கவில்லை. ஆக 2 பேர்களுமே குடிக்காமல் இப்படி நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இலக்கியத்தில் ஒரு காவியம் சொல்வார்கள். அதுபோல அன்பு சகோதரர்களே, நேற்று வரை தாய் தகவலுடைய அரவணைப்பில் இருந்த அந்த பெண்மணி இன்றைக்கு உங்களுடைய கையிலே கொடுத்து ஒப்படைக்கிறார்கள். எப்பொழுது நீங்கள் சாப்பிடுவீர்களோ அப்பொழுதுதான் அவர்கள் சாப்பிடுவார்கள், சோற்றிலே கை வைப்பார்கள். நீங்கள் சாப்பிடாவிட்டால் அவர்களை சாப்பிட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? இது இறைவன் போடக்கூடிய நட்பு. பைனக்கும் மவத்தா என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். உங்கள் இருவருக்கும் மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் போடுபவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, நான் போடுகின்றேன் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். எனவே கட்டளையிட்ட அந்த ரப்பு இருவருக்கு மத்தியிலே பாசத்தையும் அன்பையும் போட்டு விடுகிறான் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அன்பு மணமகனை ஹாரூன் ரஷீத் அவர்களே, உங்களுடைய ஒப்படைக்கப்பட்ட அந்த மணமகளை பூ போல நீங்கள் பாதுகாக்க வேண்டும். சொர்க்க வரை உங்களுக்கு மனைவியாக வர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களை வாழ தௌஃபீக் செய்வானாக. இந்த நல்ல நேரத்திலே உங்கள் அனைவர்களையும் வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். எந்த விஷயம் நமக்கு மட்டுமல்ல, ஹாரூன் ரஷீதுக்கு வாழ்த்துவதை போன்று கல்யாணம் முடித்தவர்களும் அப்படித்தான் நடக்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனைவி என் கணவனை போன்று வருவாளா என்று சொல்லும் அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஒவ்வொரு ஆண்மகனின் கடமை என்பதை நினைவுபடுத்தி அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி சர்தார் அவர்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அனைவர்களுக்கும், எங்கு வந்திருக்கூடிய மணமக்களை வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.